வெல்கம் பேக் டு ஃபிசிக்ஸ் ஜங்ஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாஸ் ஆஃப் மோஷன். லாஸ் ஆஃப் மோஷனை கண்டுபிடிச்சது வந்து நியூட்டன். இது வந்து நியூட்டனோட ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு. உங்களுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பற்றியும் தெரியும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சது நியூட்டன் தான். மேலே தூக்கி போடுற பொருள் எப்போவுமே கீழே வருது, ஏன் அப்படின்ட்டு நியூட்டன் யோசிச்சார். அப்போ கிடச்சது தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நியூட்டனோட அடுத்த ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு ரிஃப்ளெக்டிங் டெலிஸ்கோப். டெலிஸ்கோப்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டை பக்கத்தில் தெரிகிற மாதிரி பார்க்குறதுக்கு. அதுதான் வந்து டெலிஸ்கோப். டெலிஸ்கோப்ஸில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா லென்சஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் ரிஃப்ளெக்டிங் டெலிஸ்கோப்பில் நியூட்டன் வந்து என்ன செஞ்சாருன்னா காம்பினேஷன் ஆஃப் மிரர்ஸ் யூஸ் பண்ணார். ஸோ மிரர்ஸ் யூஸ் பண்ணி லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி இமேஜ் ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த தேர்டு இம்பார்ட்டண்ட் கண்டுபிடிப்பு என்னதுன்னா தியரி ஆஃப் கலர் அண்ட் லைட்டு. நியூட்டன் வந்து ஒரு ஒயிட் லைட்டை வந்து கிளாஸ் ப்ரிசம் வழியாக பாஸ் பண்ணி அது 7 கலர்ஸை ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சார். ஒயிட் லைட் வந்து கிளாஸ் ப்ரிசம் வழியாக போகிறப்ப அதோட பாத் வந்து டீவியேட் ஆகுது, லைட் வந்து பெண்ட் ஆகுது. ஸோ லைட் பெண்ட் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிஃப்ராக்ஷன். ரிஃப்ராக்ஷனால தான் ஒயிட் லைட் வந்து நமக்கு 7 கலர்ஸாக வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. இதான் வந்து தியரி ஆஃப் கலர் அண்ட் லைட்டு. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து நியூட்டனோட முக்கியமான கண்டுபிடிப்பு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ லாஸ் ஆஃப் மோஷன் பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபோர்ஸ் பற்றி தெரியணும். ஸோ ஃபோர்ஸை வந்து எப்படிலாம் டிஃபைன் பண்ணலான்னா புஷ், புல் ஆர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே ஒரு கார் இருக்குது. காரை வந்து என்ன செய்கிறாங்கன்னா புஷ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ கார் வந்து இப்போ வந்து மூவ் ஆகுது. ஸோ ரெஸ்ட்டில் இருக்கிற காரை வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து இந்த டாகை வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா ஓடிட்டுருக்கிறத வந்து புல் பண்ணி ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த தேர்ட் எக்ஸாம்பிளில் பாலோட டைரக்ஷனை வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா இந்த பேட்டை வச்சு ஹிட் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா ரெஸ்ட்டில் இருக்கிறத மூவ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து மோஷனில் இருக்கிறத ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இங்கே டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஃபோர்ஸுங்கிறது வந்து என்ன செய்யுதுன்னா ஸ்டேட் ஆஃப் த ஆப்ஜெக்டை வந்து சேஞ்ச் பண்ணுது. ஸோ புஷ், புல் ஆர் ஹிட் இது எல்லாமே வந்து என்னதுன்னா ஃபோர்ஸ் தான். ஃபோர்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னா ஸ்டேட் ஆஃப் தி ஆப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணுது, மூவ் பண்ணிட்டு இருக்கிறத ஸ்டாப் பண்ணுது. அப்படி இல்லைன்னா ரெஸ்ட்டில் இருக்கிறத ஸ்ட்ரைட் லைனில் ட்ராவல் பண்ண வைக்குது. ஃபோர்ஸை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா மாஸ் டைம் ஆக்சலரேஷன் சொல்லலாம். F = ma. ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன். ஸோ இந்த 1 நியூட்டனை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணி 1 m/s² ஆக்சலரேஷனை 1 kg மேஸில் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதுதான் வந்து இருந்ததுன்னா 1 நியூட்டன். அதேமாதிரி ஃபோர்ஸ் வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஸோ வெக்டர் குவான்டிட்டின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு வந்து மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து ஃபோர்ஸ் வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து என்னதுன்னா இந்த ஃபோர்ஸோட இந்த ஏரோ வந்து ஃபோர்ஸோட டைரக்ஷனை நமக்கு இண்டிகேட் பண்ணும். அதே மாதிரி அதோட மேக்னிடியூடு வந்து நமக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து நமக்கு சொல்லும். ஸோ ஃபோர்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். 2 டைப்பான ஃபோர்ஸஸ் இருக்குது. ஒன்று வந்து பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ், இந்த செகண்ட் ஒன் வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து ஒரு வுடன் பிளாக் வச்சுருக்கோம். இந்த வுடன் பிளாக் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. அதோட 2 ஃபோர்ஸ் வந்து 2 ஸ்ட்ரிங் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபோர்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து பார்க்குறது வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸில் வந்து ஃபர்ஸ்ட்டு டைப் வந்து பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ், செகண்ட் டைப் வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ். இந்த ஃபர்ஸ்ட் டைப் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்க்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு வுடன் பிளாக் இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது ஒரு டேபிள் மேலே. அதோட 2 ஸ்ட்ரிங் வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரிங் எக்ஸு ரைட் சைடில் இருக்குது, ஸ்ட்ரிங் ஒய் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸ்ட்ரிங் எக்ஸுக்கு கொடுக்குற ஃபோர்ஸை எஃப்எக்ஸ்னும் ஸ்ட்ரிங் ஒய்க்கு கொடுக்குற ஃபோர்ஸை எஃப்ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ரைட் சைடு பிடிச்சி இழுக்கிற ஃபோர்ஸும் லெஃப்ட் சைடு பிடிச்சி இழுக்கிற ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த வுடன் பிளாக் வந்து மூவ் ஆகாது.
அது எந்த ஸ்டேட்டில் ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருந்ததோ அதே ஸ்டேட்டையே என்ன செஞ்சிட்ருக்கோம்னா கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸஸை என்ன சொல்கிறோம்னா பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ். ஸோ பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்டில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்ததுன்னா ஆப்ஜெக்டால் அதோட ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஃபோர்ஸஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ். ஸோ இங்கே நமக்கு ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்க ஃபோர்ஸஸ் எஃப்எக்ஸ் அண்ட் எஃப்ஐ. ஃபார் எக்ஸாம்பிள் அதோட வேல்யூ வந்து 2 நியூட்டன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டு ஃபோர்ஸஸும் ஈக்குவலாக இருக்குது. எஃப்ஐ அண்ட் எஃப்எக்ஸ் வந்து 2 நியூட்டன். அதனால் ஈக்குவல் இருக்கிறதுனால ஆப்ஜெக்ட் வந்து என்ன செய்யாதுன்னா மூவ் ஆகாது. அப்படியே அதோட ரெஸ்ட் ஸ்டேட்டை வந்து அது கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே ஒரு சைக்கிள் மூவ் ஆகிட்டு இருக்குது. சைக்கிள் மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து டிரைவிங் ஃபோர்ஸ். ஆனால் இந்த சைக்கிள் மூவ் ஆகிட்டு இருக்கிறத ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு. இது வந்து அப்போஸ் பண்ணும், சைக்கிள் மூவ் ஆகிறத அப்போஸ் பண்ணும். இந்த கேஸில் நமக்கு டிரைவிங் ஃபோர்ஸும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவலாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த ஃபோர்ஸஸ் வந்து பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ். ஸோ பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ் வந்து அகெயின் ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டையோ இல்லை மோஷனையோ மூவ் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம். இப்போ இங்கே சைக்கிள் வந்து இன் மோஷனில் இருக்குது. இந்த சைக்கிளோட மோஷனை வந்து இந்த ரெண்டு பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் இந்த சைக்கிள் வந்து அதோட மோஷனை வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸஸ் தான் இருந்ததுன்னா பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ். ஸோ அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸில் வந்து நம்ம இங்கே ஒரு க்யூப் வச்சுருக்கோம். இந்த ரெண்டு சைட்லையும் நமக்கு ரெண்டு ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. லெஃப்ட் சைடில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஃபோர்ஸை எஃப்ஒய்னும், ரைட் சைடு ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஃபோர்ஸ் வந்து எஃப்எக்ஸ்னு எடுத்துருக்குறோம். எஃப்எக்ஸோட வேல்யூ வந்து 2 நியூட்டன், எஃப்ஒய்யோட வேல்யூ வந்து 5 நியூட்டன். ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு தெரியும் லெஃப்ட் சைடு ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஃபோர்ஸோட மேக்னட்யூடு வந்து கிரேட்டராக இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் என்ன கிடையாதுன்னா ஈக்குவல் ஃபோர்ஸஸ் கிடையாது, அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ். ஸோ அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்டில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கிறப்ப எந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூடு கிரேட்டராக இருக்கோ அந்த சைடு வந்து ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். ஸோ இப்போ நமக்கு வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஃபோர்ஸோட மேக்னிடியூடு தான் அதிகமாக இருக்கிறனால லெஃப்ட் சைடு இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன செய்யணும், உங்களுக்கு லெஃப்ட் சைடு தான் மூவ் ஆகும். ஸோ இதில் நம்ம பேலன்ஸ்டு அண்ட் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ்க்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இங்கே ஒரு உடன் பாக்ஸ் இருக்குது. இந்த உடன் பாக்ஸுக்கு வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா புஷிங் ஃபோர்ஸ்னு எடுத்துக்கிறாங்க. இந்த உடன் பாக்ஸு ஃப்ளோரில் மூவ் பண்ணுறதை அப்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இந்த ஃப்ளோர் வந்து இந்த உடன் பாக்ஸுக்கு கொடுக்குற ஃபோர்ஸு. இப்போ நம்ம புஷிங் ஃபோர்ஸையும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸையும் கம்பேர் பண்ணோம்னா புஷிங் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா ஒரு பர்சன் தான் என்ன செய்கிறாங்கன்னா இதை மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஆப்ஜெக்ட் வந்து என்ன செய்ய முடியாதுன்னா மூவ் ஆகுது. ஏன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து புஷிங் ஃபோர்ஸோட அதிகமாக இருக்குது. ஸோ அப்போஸ் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்கிறனால ஆப்ஜெக்டை வந்து மூவ் பண்ண முடியாது. இந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் ரெண்டு சில்ட்ரன் வந்து என்ன செய்கிறாங்கன்னா உங்களுக்கு பாக்ஸை வந்து மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ புஷிங் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் கூடியிருது. ஸோ புஷிங் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ இந்த ரெண்டு கேஸ்லையும் இந்த ஃபோர்ஸஸ் வந்து பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ். ஸோ பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்டோட ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டையோ இல்லை ஸ்டேட் ஆஃப் மோஷனையோ சேஞ்ச் பண்ண முடியாது. இங்கே நமக்கு பாக்ஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. அதனால் அகெயின் இந்த ஆப்ஜெக்டை வந்து இந்த பாக்ஸை வந்து நம்மளால் மூவ் பண்ண முடியாது. இந்த தேர்ட் எக்ஸாம்பிளில் மோர் சில்ட்ரன் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த பாக்ஸை மூவ் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ புஷிங் ஃபோர்ஸோட மேக்னிடியூடு பார்த்தோம்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட அதிகமாக இருக்குது. அதனால் இப்போ ஆப்ஜெக்ட் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷனில் வந்து மூவ் ஆகிட்ருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது லாஸ் ஆஃப் மோஷன். லாஸ் ஆஃப் மோஷனை கண்டுபிடிச்சது வந்து நியூட்டன். பட் நியூட்டனுக்கு வந்து இந்த ஐடியா எப்படி கிடச்சதுன்னா ஃப்ரம் கலீலியோட்ட இருந்து தான் இந்த ஆப்ஜெக்ட்ஸோட ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் இடையில் இருக்கிற ரிலேஷன்லாம் கண்டுபிடிக்கிறது வந்து அவர் நியூட்டன் வந்து கலீலியோ கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம பார்க்குறது நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். இங்கே வந்து நமக்கு ஒரு பால் இருக்குது. இந்த பால் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பால் எடுத்துக்கிறோம். இந்த பால் வந்து மோஷனில் இருக்குது. ஸோ இந்த பால் ரெஸ்ட்டில் இருக்கிறத நான் டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினச்சேன்னா இதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃபோர்ஸ் கொடுத்தா இந்த பால் மூவ் ஆகும். இல்லைன்னா இது வந்து என்ன செய்யணும்னா அதோட ரெஸ்ட் ஸ்டேட்டை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த மூவ் ஆகிட்டு இருக்கிற பாலை ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நான் என்ன செய்யலைன்னா ஸ்டாப் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இதோட ரெஸ்ட் ஸ்டேட்டாக அது மாற்றிக்கிடுது. அதே மாதிரி இதோட மூவ் ஆகிட்டு இருக்கிற கண்டிஷனை அது மாற்றிக்கிடுது. ஸோ இப்போ இதைத்தான் வந்து நியூட்டன் வந்து ஃபர்ஸ்ட் லாவில் சொல்லியிருக்கிறாரு. An object remains in the state of rest or of uniform motion in a straight line unless compelled to change the state by an applied and balanced force.
ஸோ இங்கே ஏன் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அதோட ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டையோ இல்லை அதோட ஸ்டேட் ஆஃப் மோஷனையோ மாற்றிக்க முடியல அப்படின்னா அது வந்து அந்த ஆப்ஜெக்டோட இன்எபிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இன்எபிலிட்டியை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இனர்ஷியா. ஸோ இப்போ லா ஆஃப் இனர்ஷியா பார்க்குறோம். ஸோ லா ஆஃப் இனர்ஷியாவில் என்ன சொல்கிறோம்னா, இப்போ ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருந்ததுன்னா அது அப்படியே ரெஸ்ட்லேயே இருக்கும். ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ணிட்டு இருந்ததுன்னா அது அதோட மூமெண்ட்டை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும். இதுதான் வந்து என்னதுன்னா லா ஆஃப் இனர்ஷியா. ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனில் இருந்து தான் நம்ம நினச்சினோம்னா லா ஆஃப் இனர்ஷியா கொண்டு வரோம். ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து அதோட ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இல்லைன்னா அதோட ஸ்டேட் ஆஃப் மோஷனை வந்து அதுவாக சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. அந்த இன்னெபிலிட்டி தான் என்னதுன்னா உங்களுக்கு லா ஆஃப் இனர்ஷியா. ஸோ நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லாலேருந்து நம்ம இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஆப்ஜெக்ட் வந்து அதோட ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டையோ இல்லை மோஷனையோ அதுவாக சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. அந்த இன்னெபிலிட்டிக்கு பேர் தான் என்னதுன்னா இனர்ஷியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ இனர்ஷியாவுக்கு இன்னும் வேறு எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இனர்ஷியாவுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் காரில் போயிட்டுருக்கீங்க. கார் வந்து ஒரு வெலாசிட்டியோட மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதே வெலாசிட்டியோட உங்கள் பாடியும் மூவ் ஆகிட்ருக்கும். இப்போ சப்போஸ் வந்து காரை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கிறவங்க உங்களுக்கு பிரேக் கொடுக்குறப்ப கார் வந்து என்ன ஆகும்னா ஸ்லோ ஆகும். ஆனால் உங்களோட பாடியால் என்ன செய்ய முடியாதுன்னா இம்மீடியட்டாக ஒரு ஸ்லோவுக்கோ இல்லை ஒரு ரெஸ்ட் பொசிஷனுக்கோ வர முடியாது. உங்களோட பாடி வந்து என்ன செய்யும்னா அதே சேம் மோஷனை கண்டினியூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா இன்னெபிலிட்டி. ஸோ இந்த இன்னெபிலிட்டினால என்ன ஆவீங்கன்னா நீங்கள் பிரேக் கொடுக்குறப்ப நீங்கள் வந்து என்ன செய்வீங்கன்னா ஃப்ரண்ட்டில் போய் சாஞ்சிருவீங்க. இப்போ அதே மாதிரி ரெண்டாவது எக்ஸாம்பிளில் ஒரு பஸ் வந்து முதல்ல ரெஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் பஸ்ஸுக்குள்ளார நின்றுட்டுருக்குறீங்க. உங்களோட ஃபீட் வந்து என்ன செஞ்சிட்ருக்குன்னா பஸ்ஸோட ஃப்ளோரோட காண்டாக்டில் இருக்குது. அதேமாதிரி உங்களோட பாடியும் என்ன செய்யுதுன்னா பஸ்ஸு வந்து ஸ்டேபிளாக இருக்கிறப்ப காண்டாக்டில் இருக்குது. பஸ் எப்போ சடனாக ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அந்த டைமில் உங்களோட ஃபீட் வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும்னா பஸ்ஸோடு சேர்ந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் உங்களோட பாடி வந்து மூவ் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா பின்னாடி கூட சாய்வீங்க. ஸோ இது வந்து அடுத்த எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இது வந்து டேர்னிங்கில் கார் போகிறப்ப எப்படி நமக்கு இனர்ஷியா நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு, இப்போ கார் வந்து ஸ்ட்ரைட் லைனில் போயிட்டுருக்குது. கார் ஸ்ட்ரைட் லைனில் போயிட்டுருக்கிறப்ப உங்களோட பாடியும் ஸ்ட்ரைட் லைனில் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். சப்போஸ் கார் வந்து ஒரு டேர்னிங்கில் திரும்புது. ஸோ இப்போ வந்து லெஃப்ட் சைடு வந்து கார் வந்து டேர்ன் ஆகுதுன்னா உங்களோட பாடியால் டக்குன்னு வந்து லெஃப்ட் சைடு டேர்ன் ஆக முடியாது. ஸோ அதனால் நீங்கள் இப்போ என்ன ஆவீங்கன்னா கார் டேர்ன் பண்ணுறப்போ நீங்கள் ரைட் சைடு வந்து டேர்ன் ஆயிடுவீங்க. ஸோ இனர்ஷியாவுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாச்சு. இப்போ இனர்ஷியாவுக்கு மேஸ்க்கு இடையில என்ன ரிலேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இனர்ஷியானா என்னென்னு தெரியும். ஆப்ஜெக்ட் வந்து அதோட ஸ்டேட்டை வந்து அதுவாக சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப மட்டும்தான் அதை வந்து என்ன செய்யும்னா சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ ஆப்ஜெக்டோட மேஸ் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அதோட ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதுக்கு அதிகமான இனர்ஷியா தேவைப்படுது. அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு கார் இருக்குது. இந்த காரோட மேஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இப்போ இதை புஷ் பண்ணணும்னா நம்ம வந்து அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்ட்டை வந்து நம்ம மூவ் பண்ணுறப்ப நமக்கு வந்து லெஸ் ஃபோர்ஸ் கொடுத்தாவே என்ன செய்யணும்னா இதை வந்து ஈஸியாக மூவ் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஸ்மாலர் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து ஸ்மாலர் இனர்ஷியா தேவைப்படுது. லார்ஜர் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து லார்ஜர் இனர்ஷியா தேவைப்படுது. ஸோ இதை தான் வந்து என்னதுன்னா இனர்ஷியாவுக்கும் மேஸ் கடையில் இருக்கிற ரிலேஷன். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா ஒரு பாலை ஈஸியாக நம்மளால் என்ன செய்யணும்னா கிக் பண்ண முடியும். அதுவே ஒரு பெரிய ராக்கை நம்ம கிக் பண்ணுறப்ப நமக்கு வந்து இதோட மேஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறனால நம்மளோட காலுக்கு வந்து என்ன ஆகும்னா இன்ஜுரி ஆயிரும். நம்ம கால் வந்து ஹர்ட் ஆயிரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து மொமெண்டம். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டேர்ம். ஒன்லி மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும்தான் மொமெண்டம் இருக்கும். ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்க்கு வந்து மொமெண்டம் இருக்காது. இந்த மொமெண்டம் வந்து எப்படி சொல்கிறோம்னா மேஸ் டைம்ஸ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் மேஸ் அண்ட் வெலாசிட்டி. மொமெண்டம் குவான்டிட்டி ஆஃப் மோஷன் அக்கரிங் இன் ஏ மூவிங் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஸோ ஏன் குவான்டிட்டி ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம்னா இப்போ இந்த கார் எடுத்துக்கிறோம். இந்த கார் வந்து என்ன செய்யணும்னா ஒரு ஸ்லாண்டிங்கான ரோட்டில் போகிறப்ப இதோட மொமெண்டம் கார் வந்து வேகமாக மூவ் ஆகும். அப்போ என்ன அர்த்தம்னா இதோட மொமெண்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதே கார் வந்து நார்மலான ரோட்டில் போகிறப்ப இதோட மொமெண்டம் வந்து லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் மொமெண்டம் குவான்டிட்டி ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இன்னும் 2 எக்ஸாம்பிள் இருக்குது. இதை வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து 2 ஆப்ஜெக்ட்
எடுத்துருக்கிறோம். இதோட மாஸ் வந்து 5, இதோட மாஸ் வந்து 3. ஆனால் ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் சேம் வெலாசிட்டி 2 மீட்டர் பெர் செகண்டோட மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இதோட மொமெண்டம் பார்த்தோம்னா 10 kg மீட்டர் பெர் செகண்ட். ஆனால் செகண்ட் ஆப்ஜெக்டோட மொமெண்டம் வந்து 6 kg மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இப்போ எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மொமெண்டம் அதிகமாக இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட் தான் சேமாக வேகமாக மூவ் ஆகும். ஸோ இப்போ இங்கே ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு வெலாசிட்டி சேமாக இருந்தால் கூட இதோட மாஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஆப்ஜெக்ட் தான் சேமாக வேகமாக மூவ் ஆகும். அதே மாதிரி இந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் ரெண்டு ஆப்ஜெக்டோட மேஸு சேமாக இருக்குது, ஆனால் வெலாசிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து அதிகமான வெலாசிட்டியோட மூவ் ஆகுது. ஸோ அப்போ மொமெண்டமும் எப்படி இருக்குன்னா இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ மொமெண்டம் எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த ஆப்ஜெக்ட் தான் என்ன செய்யும்னா வேகமாக மூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் லா ஆஃப் மோஷன். in second law of motionல நம்ம என்ன பார்க்குறோம்னா rate of change of momentum dp by dt வந்து directly proportional to applied force, that is the unbalanced force. ஸோ momentum தெரியும், mass time velocity. ஸோ இப்போ force வந்து f வந்து directly proportional to mass times dv by dt, that is rate of change of velocity. rate of change of velocity தான் என்னதுன்னா acceleration. ஸோ dv by dt equal to a. இப்போ இதுலேருந்து நம்ம எழுதலாம்னா a equal to f by m. நியூட்டனோட செகண்ட் லாக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ ஒரு பால் இருக்குது, இதோட இனிஷியல் வெலாசிட்டி வந்து u. இதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஃபோர்ஸ் கொடுத்து இதை வந்து மூவ் பண்ண வைக்கிறோம். இப்போ இதோட வெலாசிட்டி எப்படி சேஞ்ச் ஆகிடுதுன்னா vன்னு மாறிடுது. இப்போ ஆப்ஜெக்டோட இனிஷியல் மொமெண்டம் வந்து mu, ஆப்ஜெக்டோட ஃபைனல் மொமெண்டம் வந்து mv. இப்போ மொமெண்டமில் எவ்வளோ சேஞ்சஸ் வந்துருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா இனிஷியல் மொமெண்டமை ஃபைனல் மொமெண்டம்லேருந்து சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து நமக்கு என்னதுன்னா டிபி. இப்போ டிபி பை டிடி அதுதான் என்னதுன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் தான் எதுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும்னா ஃபோர்ஸ்க்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் எஃப் proportional to m times a வந்து acceleration due to gravity. ஸோ இப்போ இந்த ப்ரொபோஷ்னாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு கான்ஸ்டன்ட் போடுறோம், கே வந்து கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோஷ்னாலிட்டின்னு சொல்கிறோம். சப்போஸ் கேயோட வேல்யூ 1 இருந்ததுன்னா நமக்கு ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா f equal to mass time acceleration. ஸோ நியூட்டனோட செகண்ட் லா படி ஃபோர்ஸ் வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலான்னா mass times acceleration. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். தேர்ட் லா ஆஃப் மோஷன் வந்து நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிட்டக்க ரெண்டு ஸ்ப்ரிங் இருக்குது, ஸ்ப்ரிங் ஏ அண்ட் ஸ்ப்ரிங் பி இருக்குது. ஸ்ப்ரிங் பியை வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஸ்ப்ரிங் ஏக்கு தான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற இந்த ஃபோர்ஸ்னால ஸ்ப்ரிங் ஏ வந்து ஸ்ப்ரிங் பிக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். அந்த ஃபோர்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆக்ஷன், அதுதான் இங்கே வந்து நமக்கு எஃப்ஏ. அதே மாதிரி ஸ்ப்ரிங் பி வந்து ஸ்ப்ரிங் ஏக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், இதை வந்து நம்ம ரியாக்ஷன் சொல்கிறோம். அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம எஃப்பி எடுத்துக்கிறோம். இப்போ எஃப்ஏவும் எஃப்பியும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது, பட் சேமாக இருக்குது, சேம் மேக்னட்யூட் இருக்குது. அதனால் இங்கே இந்த ஸ்ப்ரிங் வந்து பேலன்ஸ் ஆகி ரெண்டு ஸ்ப்ரிங்கும் நமக்கு வந்து சேம் ரீடிங் காமிக்குது. ஸோ இப்போ நம்ம நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷனுக்கு இன்னும் 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம கிட்டக்க ஒரு கன் இருக்குது, கன்னை ஃபயர் பண்ணுறோம். இப்போ கன்று வந்து புல்லட்டுக்கு கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து ஃபார்வர்ட் ஃபோர்ஸ். ஸோ புல்லட்டும் கன்னுக்கு வந்து ஃபோர்ஸ் கொடுக்குது, அது வந்து ரியாக்ஷன் ஃபோர்ஸ். இங்கே ஃபார்வர்ட் ஃபோர்ஸ் வந்து ரியாக்ஷன் ஃபோர்ஸை விட கிரேட்டராக இருக்கிறதுனால புல்லட் வந்து ஃபார்வர்டு டைரக்ஷனில் வேகமாக போயிடுது. பட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இங்கே வந்து ரொம்ப கம்மி. ஸோ ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கிறனால கன்று வந்து பேக் சைடு மூவ் ஆகிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதை நம்மளால் அவ்வளவு ஃபீல் பண்ணவும் முடியாது. ஸோ இந்த கேஸில் ஆக்ஷன் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது எதோட கம்பேர் பண்ணுறப்பன்னா ரியாக்ஷன் ஃபோர்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப. அதனால் ஒன்லி ஆக்ஷன் ஃபோர்ஸோட டைரக்ஷனில் இந்த புல்லட் வந்து என்ன ஆகுதுன்னா ஃபாஸ்ட்டாக போயிடுது. ஸோ இந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் நம்ம வந்து ஒரு பலூன் இருக்குது, ஸோ ஏர் ஃபில் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஏரை ரிலீஸ் பண்ணுறப்ப ஏர் வந்து இந்த டைரக்ஷனில் போயிடுச்சுன்னா பலூன் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் உங்களுக்கு ஃப்ளை பண்ணி போயிடும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் லாஸ் ஆஃப் மோஷன் பற்றி படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.